மெய்ஞான அன்பர்கள் அனைவருக்கும் அடியடி அன்பு வணக்கங்கள். ஒரு குழந்தை கருத்தரிக்கிறது என்றால் அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பதே நிறைய பேர் தெரியாது. ஏதோ சும்மா வாழ்க்கையில் ஏதோ நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. விலங்குகள் மாதிரி ஏதோ கல்யாணமாகி குழந்தையை பற்றிக்கிட்டு ஏதோ வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் இந்த குழந்தை கருவுறுதலில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பதை விஞ்ஞானபூர்வமான சில விஷயங்கள், இதெல்லாம் சித்தர்கள் இலக்கியங்கள், தன்னுடைய சித்தர் இலக்கியங்களில் நிறைய சொல்லியிருக்கிறார். ஒரு குழந்தை கருவுறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை கருவுறுவதில் கூட தர்மம் இருக்கின்றது, தர்ம நெறி இருக்கின்றது. இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது. ஒரு குழந்தை கருவுறுவதையும் சில தர்ம நெறி இருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை செய்கின்ற பாவ புண்ணியங்கள் கேட்ட மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி தாய் நேரத்தை அந்த கருவானது தேர்ந்தெடுக்கும். அந்த குழந்தைக்கு இறைவன் தேர்ந்தெடுத்தான். எல்லா குழந்தைகளையும் எல்லா தாய் ஒரு வயிற்றுலையும் அந்த மாதிரி அவரவர்களுடைய கர்ம வினை கேட்டது மாதிரி, அவரவர்களுடைய பாவ புண்ணியங்கள் கேட்டது மாதிரி தான் அந்த தாய் நிறையை செலக்ட் பண்ணி அந்த கருவு உருவாகும். அதுலேயும் ஒரு தர்மம் இருக்கின்றது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் ஒரு குழந்தை பிறப்பை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம்ங்கிறோம். இப்போ 4 திருவடிகள் சொல்லப்படுது. 4 திருவடிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 இறைவனுடைய திருவடி, 2வது தாயினுடைய திருவடி, 3வது தந்தையினுடைய திருவடி, 4வது குருவினுடைய திருவடி. இந்த 4 திருவடிகளில் நாம் இறைவனை அடைய வேண்டுமென்றால், இறைவனை உணர வேண்டுமென்றால், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அப்போ முதல்ல இறைவனுடைய திருவடி வருது. இந்த முதல் திருவடியை நாம் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு இந்த 3 திருவடிகளையும் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் முதல்ல இந்த இறைவனுடைய திருவடிகளை நாம் அடைய முடியும். அதனால தான் அந்த காலத்தில் ஞானிகள் மகான்கள் கூட பாருங்கள், நீங்கள் ரமண மகர்ஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்க, இப்போ சன்னியாசத்தில் துறவரத்திலே ஒரு நிபந்தனை உண்டு. தாய்க்கு முதலிடம், தந்தைக்கு இடம் கிடையாது. நீங்கள் தாயை கடைசி காலகட்டங்களில் ஒரு துறவியான பிறகு கூட தாயை தன் கூடவே வைத்து கொள்ளலாம். அதுக்கு துறவரம் அங்கே இடம் அளிக்கின்றது, அதற்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கின்றது. ஆனால் தந்தைக்கு அங்கே இடம் கிடையாது. அதனால ரமணாசிரமத்துக்கு போனீங்கன்னா, ரமணாசிரமத்தில் முன்னாடி அவருடைய தாயினுடைய சமாதி இருக்கு, அடுத்து அவருடைய சமாதி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கு முதலிடம். அதே மாதிரி தான் ஆதிசங்கரர், அப்போ தாய்க்கு முதலிடம். அதனால் முதல் திருவடி தாயினுடைய இறைவனுடைய திருவடி. அந்த இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் முதலில் தாயின் திருவடிகளை எவன் வணங்குகின்றானோ, அடுத்து தந்தையினுடைய திருவடி, 2வது தந்தையினுடைய திருவடி, 3வது குருவினுடைய திருவடி. இந்த 3 திருவடிகளையும் வணங்காமல் நீங்கள் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. அதனால தான் தாய்க்கு முதலிடம். அப்போ ஏன் தாய்க்கு முதலிடம் கொடுத்தாங்க? இப்போ நீங்கள் செய்த பாவ கர்ம புண்ணியங்கள், பாவம் புண்ணியம், இந்த 2னுடைய அடிப்படையில் தான் ஒரு ஆன்மா ஜனனிக்கும். அப்படி இந்த ஆன்மா இந்த ஜனனிக்கும் பொழுது அந்த ஜனனத்துக்கு ஏற்றது மாதிரி, அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றது மாதிரி தாய் தந்தைகளிடம் கொடுத்து அந்த கர்மாவை கழிப்பதற்காக அந்த தாயிடம் அனுப்புகின்றான். அப்போ இந்த உலகத்திற்கு இந்த ஆன்மா தன்னுடைய கர்மாவை கழிப்பதற்கு இதுக்கு யார் உதவுறா பாரு? முதல்ல உதவுறது தாய். 2வது உதவுவது உயிர் தாய். தந்தை உயிர் கொடுத்தால், தாய் உடல் கொடுத்தால், தாயினுடைய உதிரம் தான் உடல். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயே ஒரு குழந்தைய அடித்தா கூட பாருங்க, அப்பா அடித்தா அம்மாவை கட்டிக்கிட்டு அம்மா என்னை அப்பா அடிச்சிட்டான்னு சொல்லும். ஆனால் தாய் அடித்தால் அப்பாவை போய் கட்டி பிடிக்காது நிறைய குழந்தைங்க. ஒரு சில குழந்தைங்களாம், பெரும்பாலான குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அம்மாவே கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா நான் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேமா சொல்லும். அதனால தான் தாய்க்கு அந்த முதலிடம். அப்போ அந்த தாய்க்கு முதலிடம்ங்கிறது, அதனால தான் தாய் ஒரு தர்ம நெறிப்படி, இந்த ஆன்மாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு தர்ம நெறிப்படி இங்கே வேலை செய்கின்றது. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவன் மனைவி இறைவனுடைய உறவு மட்டுமே போதுமா அப்படின்னா இல்லை. இதற்கு பஞ்சபூதங்களும் உதவ வேண்டும். அந்த பஞ்சபூதங்களும் உதவினால்தான் அந்த குழந்தை பிறக்கும். பஞ்சபூதங்களுடைய உதவி இல்லாமல் இந்த குழந்தை பிறக்காது. கருவுற கூட முடியாது. இந்த பஞ்சபூதங்கள், இப்போ கணவன் இப்போ பார்த்தீங்கன்னா உடல், இந்த உடலில் இருக்கக்கூடியது வித்து சக்தி. இந்த வித்து சக்தி உஷ்ணத்தால், அப்போ நீரானது,
இப்போ விந்து நாதம் சொல்லக்கூடிய இந்த விந்தானது நீரானது நீர்த்தன்மை. முதல்ல உடல், அந்த உடலில் இருக்கக்கூடிய விந்து சக்தி நீர். அந்த வித்து சக்தியானது இந்த உடம்பை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் உடம்பு உஷ்ணமாகும். அப்போ உஷ்ணமாகும் போது உஷ்ணமாகி அந்த உஷ்ணத்தின் மூலமாக அந்த வித்து சக்தியை, அந்த காம உணர்வை தூண்டி அந்த வித்து சக்தியை வெளியிலே தள்ளுவதற்கு அபான வாயு தேவைப்படுது. அபான வாயு இல்லைன்னா அந்த வித்து வெளியே வராது. நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் இதெல்லாம் கழிவு தான். நம்ம வித்துன்னு நினைக்கிறோம், பட் அது உடம்புல உள்ள கழிவு. அது கழிவாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு. அது ஒரு கழிவு. வித்து என்பது ஒரு கழிவு. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம் என்பது என்ன, சுக்ல சுரேனிதம் சொல்லக்கூடியது. இது ஒரு கழிவு. அந்த கழிவை வெளியேற்றுவது எதுன்னு, நம்ம உடம்புல உள்ள எல்லா கழிவுகளுமே வெளியேற்றுவது அபான வாயு. புரியுங்களா? அந்த அபான வாயு மூலமாகத்தான் அது வெளியே வரும். அது எந்த தாயினுடைய உடலில் சேர வேண்டுமோ அந்த உடலில் கருவாக வேலை செய்கின்றது. அந்த கருவை உற்பத்தி செய்வது பஞ்சபூத தத்துவங்கள் இல்லைன்னா அந்த கரு வேலை செய்யும். அந்த அபானவாய் இருந்தால்தான் அந்த கரு வேலை செய்யும். அபானவாய் இருந்தால்தான் அந்த வித்தே வெளியே வரும். அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி உறவு கொள்ளும் போது இந்த கரு உற்பத்தி ஆவதற்கு இந்த பஞ்சபூதங்களும் வேலை செய்கின்றன. நம்ம என்னவோ நினைக்கிறோம், ஏதோ சும்மா ஏதோ கணவன் மனைவி உறவுனால கொள்ளும். இந்த பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் கரு உற்பத்தி ஆகாது. பஞ்சபூதத்தினுடைய தத்துவங்கள், அதனுடைய பஞ்சபூதங்களான உடலின் மூலமாக பஞ்சபூதங்களான தத்துவங்களால் இந்த வித்து சக்தி உந்தப்பட்டு தாயினுடைய கருவிலே சேருகின்றது. அதற்கப்புறம் வளர்கின்றது. 5 மாதங்கள் வரைக்கும் அந்த குழந்தை கரு வளர்ச்சி பெறும். உறுப்புகள் ஒவ்வொரு வளர்ச்சியாக பெறும். அப்படி உறுப்புகள் வளர்ச்சி பெறுவதற்கு 5 மாதங்கள் ஆகின்றன. 5 மாதங்கள் கழித்துத்தான் உறுப்புகள் அந்த தோன்றிய பின்புதான் அதுக்கப்புறம் வளர்ச்சி. அதுக்கப்புறம் தான் அந்த உடலுக்குள்ள உயிரே வரும். அது வரைக்கும் உடலுக்குள்ள உயிர் வராது. அந்த 5 மாதம் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, குழந்தை இப்போ உதைக்கிறான், 5 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 5 மாதங்களில் இந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உறுப்புகள் உற்பத்தியானவர் தான் அந்த ஆன்மா உள்ளே வருகின்றது. அப்போ அந்த ஜனனம், பிறப்பிறப்பு, அந்த பாவ புண்ணியங்கள் கேட்ட மாதிரி அந்த ஜனனம் ஏற்படுகின்றது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இதைத்தான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த காலகட்டங்களில் இந்த கரு உருவானால் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கரு உற்பத்தி ஆவது என்பது குழந்தையினுடைய பிறப்பு இறப்பு தர்ம நெறியினுடைய அடிப்படையில் கரு உற்பத்தி ஆகின்றது. ஒரு தாயானவள் தன்னுடைய உதிரத்தை கொடுக்கின்றாள். தாயினுடைய உடல் உதிரம்தான் இந்த உடலாக மாறுகின்றது. மாதவிடாய், அந்த மாதவிடாய் தான் நம்மளுடைய கருவிலே கரு சேர்ந்து கருவுக்கு உடல் கொடுப்பது இந்த மாதவிடாய், அந்த தாயினுடைய ரத்தம். அதனால தான் இந்த தாய் அன்புக்கு இணை எதுவுமே கிடையாது என்று சொல்வாங்க. இப்போ தாய்க்கு நிகர் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த கரு உற்பத்தி ஆகும்போது சூழ்நிலை, அன்றைய நாட்கள் எந்த நாட்கள், திதி, நாள், நட்சத்திரம், கிரகங்கள் இது எல்லாமே வேலை செய்கின்றன. அதனால தான் இந்த கிரகங்கள், பாவ கேட்டது மாதிரி இந்த கிரகங்களும் வேலை செய்யும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கரு உற்பத்தி ஆகின்றது. இது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமாவாசை, பௌர்ணமி நாட்கள், இந்த மாதிரி நாட்களில் இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு கொள்ளும் பொழுது என்னென்ன மாதிரியான குழந்தைகள் பிறக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகின்றார்கள். இது 3 வகையாக சொல்லுகின்றார்கள். ஒன்று, அமாவாசை, பௌர்ணமி, திதி நாட்களில் எந்தெந்த நாட்களில் கருத்தரிக்கும் போது அந்த குழந்தை எப்படி இருக்கும், என்ன மாதிரி குணாதிசயங்களோடு பிறக்கும், அது ஒன்று. இன்னொன்று சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், மாதவிடாயாகி 16 நாட்கள் வரைக்கும் குழந்தை கருத்தரிக்கும். 16 நாட்களுக்கு அப்புறம் குழந்தை கருத்தரிக்காது. அந்த காலத்துலாம் அப்படி தான். அந்த காலத்துலலாம் யாருமே இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடெல்லாம் செய்கிறது. அந்த நாட்களை கணக்கு வச்சுக்கிடுவாங்க. அந்த நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் மாதவிடாய 16 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ உறவு கொண்டாலும் கருத்தரிக்காது. ரொம்ப சிம்பிள். அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த காமநெறியை அடக்கக்கூடிய அந்த தன்னுடைய தன்மையை உணர்ந்து வைத்திருந்தார்கள். அந்த மாண்பு இருந்தது. நினச்ச நேரமெல்லாம் மனைவிட்ட உறவு கொள்ளக்கூடாது. அது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2, இந்த 4ஐயும் தெளிவாக வலியுறுத்துகிறார். நாள் 2, காலை மாலை 2 வேளை தான் உணவு சாப்பிடணும். 2 வேளையும் நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்ற வேண்டும், மலக்கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். நாள் 2, வாரம்